வணக்கம் நேயர்களே, தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். குரு பயிற்சி பலன்கள் 2025. அதாவது மே மாதம் 15ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். இந்த ஒரு ஆண்டு காலம் அவர் மிதுன ராசியில் தங்கியிருப்பார். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் என்ற ஆர்வமுடைய எங்களுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் ஒரு 13 மாதங்கள் அந்த மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்வார். சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இவர் தான். குரு கிரகம் கடவுள்களின் குரு என்று அழைக்கப்படுது. இயற்கையாகவே ஒரு சுப கிரகம். தனுசு மீனம் ராசிகளுக்கு அதிபதி. குரு கடகத்தில் உச்சம், மகரத்தில் அவர் நீச்சம். இப்படிப்பட்ட நிலையில் ஒரு நபருடைய வாழ்க்கையில் குழந்தைகளுடைய மகிழ்ச்சி, வீடு, செல்வம், செழிப்பு, நல்ல திருமண வாழ்க்கை போன்ற எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் இந்த குரு பகவான். சமூகத்தில் ஒரு நல்ல மரியாதையெல்லாம் கிடைக்கும். இப்படி இந்த குரு பகவான் பொறுத்தளவில் இந்த ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் எப்படிப்பட்ட செல்வம் செல்வாக்காக மாறி நன்மைகளை எப்படி தருவார் என்று நாம் இப்பொழுது பார்க்கலாம். பொதுவாக இந்த மிதுன ராசி என்பது புதனுடைய ஆட்சி வீடு. மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு 7வது மற்றும் 10வது வீட்டினுடைய அதிபதி. மிதுன ராசியில் குரு பயிற்சி உங்கள் சொந்த ராசியில் செல்வதால் உங்களுக்கு குறிப்பாக ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்துவார். குருவினுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் வீடு, 7வது வீடு மற்றும் 9வது வீட்டின் மேலே இருக்கிறனால குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் உண்டாகும். உங்கள் குலதெய்வங்கள் நிறைய பேருக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். பூர்வ புண்ணியத்தில் குலதெய்வம் தெரியும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் விருத்தி அடையும். உங்கள் குழந்தைகளுடைய கல்வி, வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இவைகளெல்லாம் உண்டாகும். ஒரு சிலருக்கு காதல் கைகூடும். அன்பு, அரவணைப்பு, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு சகல சௌபாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கும். வெளி உலகத்தில் சகல நன்மைகளை எல்லாம் பெறுவீர்கள். நீங்கள் கல்வியில் விரும்பிய முடிவுகளை, ஆராய்ச்சி கல்வியெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு நன்மை. கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்கள் பரஸ்பரமான அன்பு, அந்யோன்யமெல்லாம் பெருகக்கூடிய நல்ல முன்னேற்றம் உண்டாகும். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சமூகத்தில் செல்வம் செல்வாக்கெல்லாம் பெறுவீர்கள். வியாபாரத்தில் நல்ல லாபமெல்லாம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு அதிர்ஷ்டமான காலம். உங்கள் கஷ்டங்கள்லாம் குறைய போகுது. ஆனால் அதே நேரத்தில் அக்டோபர் மாதத்தில் குரு 2வது வீட்டிற்கு செல்ல போகிறார். அதாவது கடகத்திற்கு வருவார். அப்போ செல்வத்தை குவிப்பதில் நன்மைகளை தரக்கூடிய காலம். ஜாக்பேட்டில் அடிக்கும். உங்கள் வேலையில் அதிக வெற்றிக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. டிசம்பர் மாதத்தில் அவர் கொஞ்சம் மறுபடியும் வக்கரமாகும் பொழுது உங்கள் ராசிக்கே குரு வரும் பொழுது கொஞ்சம் உடல்நல குறைபாடுகள் உருவாகும். திருமண உறவுகள் மற்றும் வியாபாரத்திலெல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் அந்த காலகட்டத்தில் மட்டும்தான் நடக்கும். அதனால் இந்த குரு பயிற்சி மிதுனத்தில் இருக்கிற குரு பகவான் உங்களுக்கு 7வது வீடு என்கின்ற வியாபாரம், கூட்டு வியாபாரம், கூட்டு தொழில், கூட்டு முயற்சி, கணவன் மனைவி பேரில் வேலையை ஆரம்பித்தல், திருமண வாய்ப்புகள் இவைகளை எல்லாம் ரொம்ப சிறப்பான முறையில் அவருடைய பார்வை அவ்வளவு தூரம் செல்வத்தை அள்ளி கொடுக்கும். தொட்டதெல்லாம் துலங்கும். வாழ்க்கையில் இனி எல்லாம் ஏற்றம் பெறுவீர்கள். நல்ல மகிழ்ச்சியெல்லாம் உண்டாகும். பலருக்கு தடைப்பட்ட கல்வியெல்லாம் நீங்கள், வயதானவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் உண்டாகும். உடல் குறைபாடு உள்ளவர்களுக்கு நிறைய மருத்துவ வசதிகள் தேவைப்படுறவங்கெல்லாம் வெற்றி பெறலாம். அதனால் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு கோவிலுக்கு ஒரு உளுந்தம்பருப்பு நீங்கள் தானம் வாங்கி கொடுங்க. வியாழக்கிழமை விரதம் இருங்க. குரு பகவானுக்கு போய் வழிபட நன்மை உண்டாகும். நன்றி, வணக்கம். மறக்காமல் நம்ம தமிழ் சூரி சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.